ஆயிலி ஸ்கின்னுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து செட்டாஃபில்லோடைய ஃபேஸ் கிளென்சர். இது நம்ம ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்றது இல்லாம நல்ல ஹைட்ரேஷனாவும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராவும் நம்ம ஃபேஸ வச்சுக்கும். அடுத்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் வந்து Plum உடைய டோனர். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான ஓப்பன் போர்ஸ் எல்லாமே சரி பண்ணி குடுக்கும். அடுத்து வந்து இந்த Plum உடைய சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ண போறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் எந்த பிராண்ட் வேணா நீங்க சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு வந்து நான் வந்து இந்த Plum உடைய மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். லைட் வெயிட்டாவும் இருக்கு, ஜெல் டைப்லயும் இருக்கு. நம்ம வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணணும். இது வந்து ஜெல் டைப்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வந்து சீக்கிரமாவும் அப்சர்ப் ஆயிடும். அடுத்து ஆயிலி ஸ்கின்னுக்கான பெஸ்ட் சன்ஸ்கிரீன்னா இந்த ப்ராடக்ட் விஷ்கேர் உடைய சன்ஸ்கிரீன். நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வேற எந்த சன்ஸ்கிரீன் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டே போதும் உங்களுக்கு. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஆயில் ஃபுல்லாவே பேலன்ஸ் பண்ணும். அது இல்லாம வந்து ஒயிட் காஸ்ட்டும் பெருசா இருக்காது. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கும் ஈஸியாவே இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, SPF 50 PA4+ இருக்கு. உங்களுக்கு வந்து சன்ல இருந்துமே நல்லாவே புரொடெக்ட் பண்ணும். ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ண மாரியே தெரியாது. ஒயிட் காஸ்ட்டும் பெருசா இருக்காது. பாருங்க சன்ஸ்கிரீன் போட்ட மாரியே இல்ல என்னோட ஃபேஸுக்கு. பாய்.